இங்க நம்ம ஹீரோவும் அவனோட பையனும் பார்க்ல விளையாடிட்டு இருக்காங்க. அதே பார்க்ல ஜெய்ஜாண்டிக்கா ஒருத்தன் அவனோட பையன் கூட விளையாடிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்த உடனே நாங்களும் வந்து விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க வருவான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் விசித்திரமா ஏதோ பண்ணிட்டு இருப்பானுங்க. அதனால சுத்தமா ஹீரோவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அவனுக்கு இவனை ரொம்ப பிடிச்சி போயிடும். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலுக்கு கூட்டிட்டு போய் நிறைய வாங்கி தரான். வாங்கி தந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மாலுக்குள்ள விசித்திரமா ஒருத்தன் நுழையிறத பார்த்த உடனே நீ இங்கே இரு அப்படின்னு ஹீரோட்ட சொல்லிட்டு அவன் வேக வேகமா அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் ஒரு ரூம்ல வச்சு பயங்கரமா அடிக்கிறான். அந்த நேரத்துல ஹீரோவும் அவனோட பையனும் பீட்சா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வளர்ந்தவனோட பையன் அங்க வருவான். எங்கடா உங்க அப்பா வளர்ந்தவனை காணோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க அவர் எங்க அப்பாவே இல்லையே அப்படின்னு சொல்லுவான். பாருங்க ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. உடனே அங்க இருக்க வெயிட்டர் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க மேடம், பின்னாடி இருக்கான்ல அந்த பையனை வளர்ந்தவன் ஒருத்தன் கடத்திட்டு வந்துட்டான், அவன்கிட்ட இருந்து நான் கடத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வளருவான். பாருங்க அந்த லேடியும் இவனை பார்த்தா தான் கடத்தல்கார மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ணி சொல்லிடுவாங்க. உடனே அந்த பேர் வளர்ந்தவன் வந்து வேகமா இடிச்சு தள்ளிட்டு இவங்களை எல்லாரும் கூட்டிட்டு கார்ல போறான். அப்போ மாஃபியா கேங்கே இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. போலீஸும் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. இப்படியே காரை ஓட்டி தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஏன்டா யாரா நீ எங்க இருந்து அந்த பையனை கடத்திட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போதான் நான் வந்து ஒரு செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருந்தேன், அந்த பில்டிங் கூட ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு உள்ள போய் பார்த்தா இந்த பையனை அடைச்சு வச்சிருந்தாங்க, நான் தான் அந்த பையனை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லுவான்.